கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம யாக்கோபு 3வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 3:15 ஜெபத்துடன் செய்திகளை கடந்து சொல்லும். நன்றி பாலி நன்றி பாலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே நேற்றைய துயரமெல்லாம் என்றே மறைந்ததையா நேற்றைய துயரமெல்லாம் என்றே மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி இரவெல்லாம் காத்தீர் இன்னும் ஒரு நாள் தாந்தீர் இரவெல்லாம் காத்தீர் இன்னும் ஒரு நாள் தாந்தீர் மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவேன் மறவாத என் நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன் ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா நான் ஓடி ஓடி உழைத்திடவே உடல் சுகம் தந்தீரையா நான் ஓடி ஓடி உழைத்திடவே உடல் சுகம் தந்தீரையா வேதனை தான்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா நாதனே ஓம் நிழலில் நாள்தோறும் வாழ்வே நையா நாதனே ஓம் நிழலில் நாள்தோறும் வாழ்வே நையா ஜபத்தை கேட்டீரையா ஜெயத்தை தந்தீரையா ஜபத்தை கேட்டீரையா ஜெயத்தை தந்தீரையா அதிசயமானவரே ஆறுதல் நாயகனே அதிசயமானவரே ஆறுதல் நாயகனே என் நாவில் போலதெல்லாம் வந்தன் புகழ்தானே என் நாவில் போலதெல்லாம் வந்தன் புகழ்தானே நான் பேசி மகிழ்வதெல்லாம் வந்தான் பெருமைதானே நான் பேசி மகிழ்வதெல்லாம் வந்தான் பெருமைதானே புதிய நாள் தந்தீரையா புது கிருபை தந்தீரையா புதிய நாள் தந்தீரையா புது கிருபை தந்தீரையா அதிசயமானவரே ஆறுதல் நாயகனே அதிசயமானவரே ஆறுதல் நாயகனே இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சுரேஷ் லீலா மகன் பிரைஸ் தி லார்ட். டாக்டர் மாரிக்கனி பிரைஸ் தி லார்ட். எங்க சம்பந்தி அக்கா ஜெயந்தி அக்கா பிரைஸ் தி லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். செய்திக்குள்ள வருவோமா? யாக்கோபு 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வர ஞானமா இராமல் லௌகிய சம்பந்தமும் ஜென்ம சுபாவத்திற்கும் பேய்த்தனத்திற்கும் அர்த்தத்தா இருக்கு. 2 வகையான ஞானங்கள் இருக்குது. ஒரு ஞானம் எங்க இருந்து வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா முதலாவது அதிகாரம் 17 வசனம் இதுதான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் எந்த வரம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வரத்துல டீச்சிங் போதகர்ங்கிற ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவரிடத்துல யாதொரு மாறுதலும் வேற்றுமையும் நிலவில்லை. இது ஒரு ஞானம். இப்ப இங்க எத்தனை பேர் இருக்காங்க? நான் ஞானத்துல குறைவுள்ளவர், எல்லா ஞானத்திலையும் தான். இன்னைக்கு என்ன செய்தி கொடுக்கணும் எனக்கு தெரியாது. ஆவணியாற்ற நான் கேட்பேன், அவையானவரே நீங்க எனக்கு உதவி செய்யணும், உட்காருவேன், செய்தியை கொடுப்பார்.
காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தார். ஏன் எனக்கு ஞானத்தில் குறைவு உள்ளது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல காரணங்கள் சொல்லலாம். மெமரி பவர் எனக்கு கம்மி, என்னுடைய செல்போன் நம்பரை எனக்கு தெரியாது. இன்னைக்கு வர நான் என்ன செய்வேன், என்னுடைய செல்போன் கவர்ல என்னுடைய போன் நம்பரை அதில் எழுதி வச்சிருக்கேன். யாராவது கேட்டாங்கன்னா இந்த போனை கொடுத்து இந்த நம்பர் இதான் என்னுடைய நம்பர் எடுத்துக்கோ அப்படின்ற. ஒரு கிராமத்துக்காரன் பட்டிக்காரன் கூட ரெண்டா சொல்லிடுவாங்க நம்பரை. ஞானத்தில் குறைவுள்ளவன் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கும். நல்லா அவரை சார்ந்து கொண்டிருப்பேன். எனக்கு சீட்டு வந்து எங்க அப்பா காசு கொடுத்து வாங்கி கொடுத்தாங்க. ஆனா அதே நேரத்தில் டாக்டர் புகழேந்தி பாண்டியன் அப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய சம்பவத்தை கேட்டீங்கன்னா, அவர் பியூசி எழுதினாரு. பியூசிக்கு அப்புறம் மெடிக்கல் காலேஜில் இன்டர்வியூ வைப்பாங்க. மார்க் வாங்கியிருந்தார் பியூசியில். அங்கே இன்டர்வியூவில் அட்டன் பண்ணப்ப அவருக்கு சீட் கொடுக்கல, எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கல. இவர் தைரியமா கவர்மெண்ட் மேல கேஸ் போட்டார். அது 1974 கேஸ் போட்டு வந்து பாருனார். அப்ப கலைஞர் கருணாநிதியுடைய கவர்மெண்ட் நடந்துட்டு அவர் கூப்பிட்டு விட்டு, தம்பி கேஸ விட்ரா பண்ண, அடுத்த வருஷம் நானே உனக்கு சீட்டை போட்டு கொடுத்துறேன் சேலஞ்ச் பண்ணி வாங்கினார். காரணம் அவர் ஞானம் ஃபுல்லா இருந்துச்சு. அவருக்கு தெரியும், பாரு என்னுடைய மார்க்குக்கு கம்மியானவனுக்குலாம் அவன் காலேஜில் சீட்டு போட்டு கொடுத்துருக்கேன், கவர்மெண்ட் காலேஜில். எனக்கு நீ கொடுக்கல, கேஸ் போட்டு தான் வாங்கினார். ஆனால் நான் சொல்ல முடியாது, எங்க அப்பா காசு கொடுக்கலன்னா நீங்க என்ன இப்படி உட்காந்து பார்த்துருக்க முடியாது. ஞானத்துல குறைவுள்ளவன் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சரி, 2 ஞானத்தை உங்களுக்கு சொன்னேன். இப்ப நம்ம பார்க்கிற ஞானம் பேய்த்தனமான ஞானம், பேய்கள் இடத்துல இருந்து வருகிற ஞானம். பேய்னா நீங்க டங்கு டங்குன்னு ஆடுற பேய் கிடையாது. இது என்ன பேய் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம அதை தியானிக்க இருக்கிறோம். சரி, இப்ப தானியலுக்குள்ள வருகிறோம். தானியல்ல 2 வகையான ஞானத்தை நம்ம பார்க்கலாம். 2 வகையான ஞானம். ஒருத்தருக்கு என்ன ஞானம் இருந்துச்சு, இன்னொருத்தருக்கு என்ன ஞானம் இருந்துச்சு. ரைட், எடுத்துக்கோமா. தானியல் 5வது அதிகாரம் 20வது வசனத்துக்கு. தானியல் 5:20. இது பேய் இடத்துல வந்துகிற ஒரு ஞானம் உள்ள இருதயம். அந்த பேய் இடத்துல இருந்து ஒரு ஞானம் வருதுங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? பெருமை இருக்கும். அதுல நான் நான் என்னுடைய 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 அந்த நான் நான் நான். ஆனா ஆண்டவருடைய நான் நாட் ஐ பட் காட். நான் அல்ல, கிறிஸ்துவே. சரி, முதல்ல பேய்க்கு அடுத்த, அதாவது இப்ப நம்ம பார்க்கிற ஜேம்ஸ் யாக்கோபு 3:15 உள்ள இருதயத்தை உள்ள ஒரு மனிதன் நான் உங்களுக்கு காட்ட போறேன். தானியேல் 5வது அதிகாரம் 20வது வசனம், அவனுடைய இருதயம் மேற்றின்மையாகி அவனுடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட பொழுது. 2 1 அடுத்து 1. நம்முடைய அம்மா ஜெயலலிதாவை குறித்து உங்களுக்கு எல்லாம் கொடுத்து பெருமை இல்லை. அந்த அம்மாவுக்கு அடிக்க ஒரு ஆள் கிடையாது, அவர்தான் இருப்பாங்க. அது பெண்கிறதெல்லாம் கிடையாது. நீ எல்லாம் யாரு? எல்லாரும் அவங்களுடைய காலை விழுந்து விழணும். அதான் காலை விழணும். என் காலை விழு. ஒரு மினிஸ்டர் வேற கட்சியில போயிட்டு திரும்ப வர்றாரு, காலில் விழுகிறாரு. அவரும் அவருடைய மனைவியும். இந்த அம்மா வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு, நீ என் காலில் விழுறதுலாம் எனக்கு மேட்டரே கிடையாது அப்படின்ட்டு. ஆனா நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எவ்வளவுக்கு உண்மையான தெரியாது, நான் கேள்விப்பட்டது. அந்த அம்மாவுக்கு ஹை டயபெட்டிஸ். அது டாக்டர் ஆலோசனை எல்லாம் கேட்காது. வாக்கிங் பண்ணா பூ அப்படின்ற யாராவது அந்த மாதிரி பேச முடியுமா? கடைசியில கேங்கரின் ஆகி ஒரு காலை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. எந்த காலில் நீ உழணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த காலை இல்லை. இப்ப இதுதான் ஒரு பேய்க்கு அடுத்த ஞானம். தானியேல் 5வது அதிகாரம், அவருடைய இருதயம் மேற்றின்மையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட பொழுது அவர் தமது சிங்காசனத்தில் தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு போயிடுச்சு. இது யார் அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ஸ்டடி பார்க்க போறோம். 5வது அதிகாரம் பெல்சாத்சார் ராஜா பிரபுக்களுக்கு விருந்தை கூப்பிடுறாரு. அப்போ 1000 பேருக்கு முன்னாடி திராட்சை ரசம் குடிக்கிறாரு. திராட்சை ரசங்கிறது என்ன அப்படின்னா போதை உண்டாக்குற காரியம். அது இவருக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. பெருமையில வரும்போது அந்த ஐடியாக்கள் புது புது ஐடியாக்கள் வரும். அந்த ஐடியா வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெல்சாத்சார் திராட்சை ரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையிலே அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார்
எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரத்தை எடுத்து, இதெல்லாம் பரிசுத்தமானது, இந்த ஒரிஜினல் பெல்ஸ். இவர் வந்து 3rd ஜெனரேஷன். அவங்க தாத்தா கொண்டு வந்ததை அவர் இது பரிசுத்தமானது, நம்ம நம்ம ராஜாவுடைய அரண்மனையில கூட இருக்காது, அவங்க கடவுளுடைய கோயில போய் வச்சுட்டாரு. அந்த அளவு ஒரு பயபக்தியோடு இருந்த மனிதர். ஆனா அந்த திராட்சை ரசம் குடிச்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நடந்த சம்பவத்தை, நீங்க எத்தனை பேர் இது உங்களுக்கு தெரியுமா? இது என் மனைவி சொல்றோம், அந்த கூகுள் எல்லாம் பார்த்து இந்த கதையை சொல்லுவோம். டெல்லியில ஒரு பெரிய ஒரு மல்டி பில்லியனர் நம்மளுக்கு தெரியுமா, கோடீஸ்வரர்களுக்கு மேல, இவரெல்லாம் நான் பீடீஸ்வரர்கள் நான் சொல்லுவேன். அதுல ஒரு தாத்தா ஆரம்பிச்சாரு, அப்பா அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாரு. இப்ப 3வது லெவல்ல ஒரு பேரன் இருக்கான், அவனுக்கு 16 வயது. எத்தனை வயசு? 16 வயசு. இவனுக்கு இவங்க தாத்தா பிறந்த நாளுக்கு ஒரு போஷ் அப்படின்னு ஒரு கார் வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த கார் விலை 7 கோடி. அந்த ஒரு காஸ்ட்லி, அது ஸ்போர்ட்ஸ் கார். அந்த காரை வாங்கி கொடுத்திருக்காரு பேரனுக்கு கிஃப்ட். நம்ம கிஃப்ட்னு கொடுத்தோம்னா ஏதாவது ஒரு சின்ன சட்டை வாங்கி கொடுத்தேன், என் மனைவி வாங்கி கொடுப்பான், என் பையனுக்கு அது நான் அதெல்லாம் செய்யறது கிடையாது. ஒரு வாங்கி கொடுத்தார். இவன் ஃப்ரெண்ட்ஸ் போய் ஒரு சாராயம் குடிக்கிற கடையில் போய் நிறைய குடிச்சிட்டாங்க. எங்க தாத்தா எப்பவுமே டிரைவரை அனுப்பாரு, தம்பி எப்பவுமே டிரைவரை வச்சு பாப்பா, நீ தனியா காரை ஓட்டு பக்கத்துல டிரைவர் வச்சுக்கோ, தாத்தாவுடைய அவசியம். அது ஒன்றை மட்டும் எனக்கு கரெக்டாக கேட்டோம். நிறைய குடிச்சாச்சு, அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டான். குடிச்சிட்டு 27,000 ரூபாய் பில் பே பண்ணிருக்கான். அந்த சாராயம் குடிச்சிருக்கான். அவனும் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் டிரைவர் பிடிக்கல, அவன் கார்ல உட்காந்துட்டு இருக்கான். இப்ப கார் எடுத்துட்டு ஹை ஸ்பீட்ல போறான். இந்த கார் வந்து பவர்ஃபுல் கார். அவன் எதிர்த்து ஒரு கணவன் மனைவி 2 பேரும் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாங்க. நேரா போய் அந்த ஸ்பீட்ல அவன் ஒரு அடி அடிச்சிருக்கான். ஸ்பாட்ல 2 பேரும் டெத். இவன் ஃபுல் ஆல்கஹால் இருக்கிறான். போன் பண்ணி தாத்தாட்ட சொல்லியிருக்கான், கவலையே படாத, தாத்தாவும் அப்பாவும் எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்கிட்டு வந்து நேரா வந்து அதுக்குள்ள போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ்ல காசு கொடுத்தாச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டிரைவர் தான் கார் ஓட்டினான், இவன் ஓட்டல. ரைட். இப்ப ஆல்கஹால் டெஸ்ட் பார்ப்பாங்க. இவனுக்கு பார்ப்பாங்களா, டிரைவருக்கு பார்ப்பாங்களா? டிரைவருக்கு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆனா அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, அந்த சுற்றி வந்தவங்களாம் இவன் தான் கார் ஓட்டினா அப்படின்னு சொல்லி அவனையும் டெஸ்ட் பார்த்துட்டு அந்த டாக்டர்ஸ் 2 டாக்டர் நிறைய ரூபா வாங்கிட்டு அந்த பிளட்டை மாத்திட்டாங்க. மாத்தி நோ ஆல்கஹால் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எஃப்ஐஆரே போடாம அவனை அப்படி அனுப்பிட்டாங்க. ஆனா அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா சொந்தக்காரங்க வந்து பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்க. அந்த டிரைவருக்கு பல கோடி ரூபாய் மட்டும் இல்ல, உனக்கு ஒரு அப்பார்ட்மெண்டே உனக்கு நாங்க கொடுத்துறோம், நீ தான் கார் ஓட்டுனேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி. இப்ப இவரு ஜாலியா வீட்டுல இருந்துட்டு இருக்காரு, பண்ண தப்பெல்லாம் விட்டுட்டு. ஆனா போலீஸ் ஹையர் லெவல்ல இருந்து பிரஷர் வந்த உடனே லட்டு மாதிரி தூக்கிட்டு வந்தாங்க. எனக்கு 16 வயசுனால சீர்திருத்த பள்ளியில கொண்டு சேர்த்துட்டேன். எங்க தாத்தா அப்பா அம்மா 3 பேரும் சேர்ந்துதான் அதெல்லாம் செஞ்சிருக்காங்க. அதனால இந்த 3 பேரையும் ஜெயிலுக்கு வச்சிட்டாங்க. இந்த திராட்சை ரசம் செஞ்ச கூத்த பாருங்க. ஒரு கணவன் மனைவி பாவம் என்ன நோக்கத்தோட போயிட்டு இருந்தாங்களோ தெரியாது. இவன் குடி பழக்கத்துல அடிச்சதுல இப்ப இவன் எங்க இருக்கான்? ஜெயில இருக்கான். இவர் ஏசி இல்லாம தூங்குவாரா? நல்லா தூங்குறா. சாராயம் குடிக்காம இருப்பானா? குடிக்காம இருக்க மாட்டான். ஆனா இப்ப எல்லாமே போச்சு. அவன் வீடை காட்டுறாங்க, ஒரு பேலஸ் தோத்து போயிருக்கு. அங்க இருந்தவன் இந்த திராட்சை ரசத்தினால எங்க வந்துட்டாரு? ஜெயில். இது லேட்டஸ்ட் ஒரு சம்பவம் சார். இப்ப இந்த 5வது அதிகாரத்துல அடுத்து பாருங்க, 3வது வசனம். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளை ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகள்லாம் வைப்பாட்டி குடிக்கிறாங்க. என்ன ஒரு பெருமை வந்துருச்சு பாருங்க. அந்த பெருமை வந்த உடனே அவங்களுக்கு தேவனை குறித்து ஒரு பயமே போச்சு. ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் உடனே கொடுக்கிறார். எழுதின உடனே இப்ப தானியேல், இப்ப இவரை வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு அர்த்தத்தை தெரிவிக்க யாருமே கிடையாது.
12 ராஜாவினால் பெல்சாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியலுக்குள் சொப்பனங்களை புதைப்பொருளை வெளிப்படுத்த தானியலை அழைத்துக் கொண்டு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிளீனா சொல்றாரு, உனக்குள்ள இப்ப இருதயம் பெருமை வந்துருச்சாப்பா உனக்கு. அதனாலதான் தானியல் 5வது அதிகாரம் 20வது வசனம், அவருடைய இருதயம் மேற்றுமையாகி. அதுக்கு முன்னாடி ஆண்டவரை பொறுத்த ஒரு வெளிப்பாட சொல்லிட்டு தான் சொல்றாரு. ஏன் ஆண்டவர் யார் தெரியுமா உனக்கு? அப்படி கையெல்லாம் ஆட்டி சொல்லியிருப்பாரு. ராஜாவே, உன்னத தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு பிதா, இது அடுத்த ஜெனரேஷன், எனக்கு தெரியாது, சித்தமான உயர்த்துவாரு, கொண்டு போடுவாரு, தாழ்த்துவார், எல்லாம் அவரால் முடியும். உனக்கு தாழ்மை இல்லை, ஆனால் ஆண்டவன் சேர்ந்தது தாழ்த்த போகிறார். இப்படி செய்த உடனே அவரை என்ன செஞ்சிட்டான்னா, அவருடைய இருதயம் 21 வசனம், அவனுடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல ஆயிடுச்சு, காட்டு கழுதையோடு சஞ்சரித்தார், உன்னதமான தேவன் ஆளுகை செய்தார் என்று சொல்லி இவன் உணர்வு மட்டும் இதை செஞ்சான். 23வது தான் அருமையான வசனம். அதாவது ஆண்டவர் யார் அப்படிங்கறத மிக தெளிவா தானியேல் சொல்றார். இதான் டீச்சர். நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், டீச்சர். இப்ப தானியேலுக்கு ஆண்டவர் விசேஷத்த ஆவி கொடுக்கிறார். அந்த விசேஷத்த ஆவிக்குள்ள என்ன இருக்குன்னா, தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு இருக்குது. என்ன வெளிப்பாடு? பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அப்படியே பாத்திரத்தில் எடுத்து நீ குடிச்சிருக்கையா, நீ இவ்வளவு மோசமானவன், நீ உன்னை ஆண்டவர் விட மாட்டார். அவருக்கு விரோதமாக உயர்த்தினர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தீர். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவி வைப்பாட்டிகளை வெளி திராட்சரசம் கொடுத்தீர். இதுவும் அன்றி இது நீ செஞ்சது தம்முடைய கையிலே உமது சுவாசத்தை வைத்திருக்கிறார். இந்த ஞானம் இருந்தா மட்டும் போதும். எந்த ஞானம்? அவர் கையில் எதை வச்சிருக்கிறாரு? உன் சுவாசம் அவர்கிட்ட இருக்குது. எனக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி மட்டும் நடந்திருக்காட்டா நான் உங்க முன்னாடி இருந்திருக்க மாட்டேன். என்னுடைய ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு, ரெக்கவரி ஆயிட்டேன், ஆஸ்பத்திரிக்கு போயாச்சு. அங்க உட்கார்ந்துருக்கும் போது டாக்டர் அசோகன் இப்போ அவர் இறந்துட்டார். என்கிட்ட வந்து என்னைய ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் கிடையாது ரொம்ப பிடிக்கும், எவ்வளவு நீ பிடிக்கும் அவருக்கு. திட்டுறாரு, சிஜி உனக்கு அறிவே இல்லையா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்ட்டு நீ ஏன் பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ண சார்? 3 வெசல்ல பிளாக் சார் பண்ணித்தான் சார். உனக்கு கொலாட்ரல்ஸ் என்னன்னு தெரியாது உனக்குன்ட்டு டஃபா மூஞ்சி வச்சுட்டு திட்டுறேன். கொலாட்ரல்ஸ் என்னன்னா, ஒரு வெசல் சைட்ல இதெல்லாம் சின்ன சின்ன வெசல்ஸ் வெளியே வரும், இது பேர் கொலாட்ரல்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஹார்ட் அட்டாக் வராம பார்த்துக்கணும், உனக்கு தெரியாத உனக்கு கால் போல திட்டினாரு. வாயை பத்தி போயிட்டாரு. சில வருஷத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு செஸ்ட் பெயின் வந்துச்சு. அவருக்கு 3 வெசல் பிளாக் கிடையாது, ஒரு வெசல்ல பிளாக் இருந்துச்சு. இப்ப என்னையவே ஆபரேஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லி அவரு பண்ணுவாரா? அவரு பண்ணல. ஒன் ஃபைன் டே ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போயிருக்காரு. அங்க ரொம்ப வாய்ஸ் ரைஸ் பண்ணி கத்திட்டு இருக்காரு. பொறுத்து அங்கே விழுந்து போயிட்டார். காரணம், நாசில சுவாசம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். தானியேல் 5வது அதிகாரம் 23வது வசனம், தம்முடைய கையிலே உமது சுவாசத்தை வைத்திருக்கிற நபர் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியமான தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமல் இருக்கிற இந்த மரத்தை நீ செஞ்சு புகழ்ந்தீர். அதனால சொல்லி முடிச்சிட்டார். அப்புறம் அடுத்து யாரை கொண்டு வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தரியு அப்படிங்கிற ஒரு ராஜா கொண்டு வர்றாரு. பாருங்க, 5வது அதிகாரம், அன்று ராத்திரியே கல்தேயர் பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டார். இப்ப தரியு வந்தார். இப்ப 2வது ஒரு இருதயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். நான் சொன்னேன் 2 இருதயத்தை நம்ம ஆண்டவர் காட்டுகிறாங்க. ஒரு இருதயம் பெருமையான இருதயம். சரி, வசனத்தை அவங்களுக்கு வாசினேன், அப்பதான் லேட் ஆகிறவங்களுக்கெல்லாம் புரியும். யாக்கோபு 3வது அதிகாரம் 15வது வசனம். இப்ப நம்ம பார்த்த பெல்ஷாத்சார் இருதயம் இந்த பேட்டர்ன் சேர்ந்தது. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்குற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தப்பட்டது. லௌகிக சம்பந்தம் அல்கஹால் குடிக்கணும், அதுவும் ஆண்டோடைய திராட்சரசத்திலிருந்து குடிக்கணும், பாத்திரத்திலிருந்து குடிக்கணும். ஜென்ம சுவாபத்துக்கு அடித்தது. ஜென்ம சுவாபம் நான் பெரியவன், ஆண்டவரால் பேய்த்தனத்துக்கு அடுத்தது. ஆண்டவர் இதை அடிச்சு உடைச்சிட்டாரு. ஆனா அடுத்த ஒரு ஞானம் எங்க இருந்து வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதல் அதிகாரம் யாக்கோபு 1வது அதிகாரம் 17, நன்மையான எந்த ஈவும்
பூர்ணமான எந்தவரும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாத்திலிருந்து இறங்குது. அதுல மார்க்கத்துக்கு ஒண்ணு தெரியாது. இது யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதை நம்ம அடுத்த தரியை பார்க்க போறோம். தானியேல் 6வது அதிகாரம். இது பல முறை டிஸ்கஸ் பண்ணுவோம், புதுசு கிடையாது. இருந்தாலும் இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ராஜா தானியேல் சிங்க கபில போட்டாச்சு. இப்ப தானியேல் வெளியே வந்த உடனே ராஜா உடைய ஸ்டேட்மெண்டா பார்க்க போறோம். தானியேல் 6வது அதிகாரம் 27 தானியேல் தப்புவிச்சு வெளியே வந்துருச்சு. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ஒரு பேரை கொடுத்துட்டார். நம்ம ஆண்டவர் தப்புவிக்கிற கடவுள். அப்பா என்ன ஒரு வெளிப்பாடு. ரட்சிக்கிறவர். எங்க இருந்து ரட்சிக்கிறார்? சிங்க கோயில் ரட்சிக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். 3வது வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யறவங்க. வானத்திலும் பூமியிலும், அப்ப பரத்திலிருந்து அவர் செய்யறார். இதான் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய கடவுள்களை ரோட்ல வச்சிருப்பாங்க. ராதிகா சரத்குமார் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு கோயில்ல உருண்டு அங்க பிரகாசம். எனக்கு பேஸ்புக்ல அந்த கிளிப் வந்துச்சு. ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப இதெல்லாமே லோக்கல். ஆனா நம்ம ஆண்டவர் எங்க இருந்துன்னா வானத்திலும் பூமியிலும் அடையாளம் செய்து அற்புதம். இது எப்படி இது இந்த ராஜாவுக்கு இது தெரிஞ்சது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு பேக்ரவுண்ட் தெரியும், சிங்க கோயில போட்டதுக்கு காரணம். இப்ப 14வது வசனம் பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரம் 14வது வசனம். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது மிகவும் செஞ்சலப்பட்டு, ஏன்னா ஒரு தடவை சட்டத்தை போட்டா அவராலேயே மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ராஜா இருக்கார். தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்பு வைக்கிறதுக்கு சூரியன் அஸ்தமிக்கும் பிரயாசம் மேக்சிமம் எஃபர்ட் போட்டாரு. சோழி நடக்கல. அப்புறம் அவர் ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 16 வசனம். அப்போது ராஜா கட்டளையிட அவர் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்க குகையில் போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார். இந்த இருதயத்தை விசுவாச இருதயம். வெல்சேச்சார் இருதயம் என்னச்சு? நான் குடிப்பேன், ஆண்டவருடைய கோயில இருக்கிற பாத்திரம் அது பேய் கட்டுது. ஆனா இது பரத்திலிருந்து கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதனாலதான் இவர் பரத்தை பார்க்கிறார். சிங்க கோவிலும் போடவே இல்லை. தப்பு வைப்பார்னு சொல்லி தானியேலுக்கு விசுவாசம் இருந்துச்சு. அதோட ஒரு ஸ்டெப் விசுவாசம் ராஜாக்கு இருந்துச்சு. முத்திரை போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் வந்து கேட்கிறார் வீர சத்தமா, தேவனுடைய தாசனே இருதாசன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பி வைத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்பொழுது தானியேல் ராஜாவை நோக்கி, இப்ப காலையில நைட்டு ஃபுல்லா தூக்கம் வரல அவருக்கு. சாப்பாடும் போகல, மியூசிக் எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டாரு. ஆல் நைட் தூங்கிடாம முடிச்சுக்கிட்டே இருக்காரு. எப்ப விடியும் போய் கெபிக்குள்ள போய் பார்க்கலான்ட்டு. அப்ப இவரத்துல இந்த வாசனத்தை சொன்ன உடனே இவருக்கு தெரிஞ்சிச்சு, ஓஹோ ஹெல்ப் எங்க இருந்து வருது? உன்னதத்தை தானியேலை காப்பாற்றுவதற்கு தம்முடைய தூதனை அனுப்பி அவர்கள் வாயை கட்டி போட்டார். அது என்ன என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்ற. அப்ப நல்லா கேட்டுக்கோங்க. ராஜா ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன வார்த்தை? வாசிப்போம். வசனம் திரும்ப வாசிப்போம். 6வது அதிகாரம் 27 வசனம். வானத்திலும் பூமியிலும் அடையாளம். வானத்திலும். இப்ப லோக்கல்ல இவர் போய் தப்பு வச்சிருந்தாருன்னா அது லோக்கல். ஆனா வானத்திலிருந்து அடையாளத்தை உண்டு பண்ணிக்கிறார். இப்ப அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சேதம் வராதபடி அது என்ன பண்ணிச்சு? அது வாயை கட்டி போட்டார். தேவதூதனை அனுப்பி கட்டி போட்டார். இப்ப ஒரு கற்பனை பண்ணி பார்ப்பேன். ராஜா மட்டும் நைட்டு ஃபுல்லா ட்ரை பண்ணிருக்காரு. அப்ப ஒரு மந்திரி நைசாவத்தை வந்து சொல்றான், ராஜா சிங்கம் கிபில போடுறதுக்கு வேற சாய்ஸே கிடையாது, போட்டுத்தானா? நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், அந்த ஐடியா படி நீங்க செஞ்சீங்கன்னா தானியேலுக்கு ஒண்ணுமே நடக்காது. எப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா, துடிச்சுக்கிட்டு இருக்கேன், நைட்டு ஃபுல்லா தூக்கம் நல்லா வேப்பா, நான் தெரியாம போட்டுட்டேன். நம்ம ஒரு பொம்மை செய்வோம். என்னது பொம்மை? பொம்மை நல்லா மூட்டிக்கிட்டெல்லாம் வச்சு ஒரு 2 பொம்மை நான் ஆர்டர் கொடுத்தாலும் 1 மணி நேரத்தில் செஞ்சு கொடுத்துருவாங்க.
நான் என்ன செய்றேன், உண்மையான சிங்கத்தை கட் பண்ணிட்டு இந்த டம்மியை தூக்கி உள்ள தூக்கி வச்சோம். அப்ப எல்லாரும் நினைப்பாங்க சிங்க குபிக்குள்ள இருக்கிறது சிங்கம் நினைப்பாங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் இது டம்மி. குஷி ஆயிரும். ஆமாப்பா எனக்கு ஆமாப்பா வச்சேன், நீ அதான் உடனே நான் மந்திரியா வச்சிருக்கிறேன். அப்படி காசு யாரை கொண்டு வந்தா செஞ்சு டம்மிய. ஆனா அந்த டம்மியை கொண்டு வந்து வச்சிருந்தா எது நடந்திருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 வசனம் பாருங்க. சிங்கங்கள் கெவியிலே போட்டார்கள், அவர்கள் கெவியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கமல்ல பாய்ந்து. அப்ப டம்மி சிங்கம் சாப்பிட முடியாது. இங்க சாப்பிடுறதுக்கு நான் கற்பனை யோசிச்சு பார்ப்பேன். நமக்கு நேரம் போகணும் பாத்தீங்களா, நீங்க வசனத்துக்குள்ள இருக்காம வேற என்ன யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்ப அந்த பரத்திலிருந்து வருகிற ஒத்தாசையில இருந்து அந்த தேவதூதனுக்கு கட்டளை, இவரு தானியேல் வெளியில போன உடனே நீ அந்த மணிக்கு வந்துடக்கூடாது, சிங்கத்தின் வாயை அவுத்து விட்டுட்டு தான் வரணும் சொல்லி. சரி, இது ஒரு ஞானம். இந்த ஞானத்தை நம்ம கேட்டு வாங்க வேண்டும். ரைட், அடுத்து ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இது நமக்கு ரொம்ப 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 தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 வசனத்துல சபைக்குள்ள வந்தாச்சு. ஆமா குழந்தையாவே இருப்பாங்க. இந்த குழந்தை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை கிடையாது, வயசா இருக்கும், பைபிள் தெரியாது, வசனம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனம், சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்களுக்கு எண்ணி உங்களோடு பேசக்கூடாமல் மாமிசத்துக்குள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று. இவங்களுக்கு வளர்ச்சி கிடையாது, போதகராக சான்ஸே கிடையாது. இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது வசனம், நீங்கள் பலன் இல்லாதவர்களாக இருந்ததால் உங்களுக்கு போஜனம் கொடுக்காம பாருங்க. இப்ப அவங்களுடைய கேரக்டர் என்ன? பொறாமை. 3வது வசனம் 1 கொரிந்தியர் 3:3, பொறாமை, வாக்குவாதம், பேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறது, மாமிசத்துக்குள்ள இருந்து மாமிசத்துக்கு நடக்குது. இதுதான் இப்ப நம்ம பார்க்கிற இருதயம். வாசிப்போமா? 1 யாக்கோபு 3வது அதிகாரம் 15 இந்த ஞானம் பரத்திருந்தாலும் ஜென்ம சுபாவம். இந்த ஜென்ம சுபாவம் சண்டை போடுறதெல்லாம் போய் போதகங்கிற ஸ்டேஜுக்கு நீங்க வந்தாதான் ஆண்டவரால உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அப்ப வரலன்னா ஆசீர்வதிக்க முடியாது. இவர்களுடைய முடிவு ஃபைனல், இந்த குழந்தைகளா இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இன்னும் நான் தான் ஆலயத்துல பெரிய ஆளு, என்னைய விட்டா இன்னொருத்தன் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிற முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிலிப்பியர் 3வது அதிகாரம் 19வது வசனம், அவர்களுடைய முடிவு அழிவு, டிஸ்ட்ரக்ஷன். அழிவு நானுங்க. நம்மள ஆண்டவர் எதுக்காக வந்தாக்குனா சாயல் கொடுப்பார், நித்தியத்தில் ஒரு ரூபா கூட்டு போவார், வரிகள் நம்மளை எடுத்துக்கொள்வார், கூட வச்சிருப்பார். இதுதான் ஆண்டோடைய நோக்கம். ஆனா இவங்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, இலச்சை, அவர்கள் பூமி கருத்தில் சிந்திக்கிறார்கள். பூமி கருத்தில் நான் இப்ப செக்ரட்டரி ஆச்சு, அடுத்து லே செக்ரட்டரின்னு ஒரு போஸ்ட் இருக்கு. அது இன்னும் டஃபா இருக்கும், நிறைய காசு கிடைக்கும், பவர் நிறைய இருக்கும். அந்த லே செக்ரட்டரி ஆவேன். நான் ஓட்டை போடுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனா நம்முடைய இருதயம் பரத்திலிருந்து வருகிற ஞானம் நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 20வது வசனம், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திற்கு, அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர காத்திருக்கிறது. அப்ப காத்திருக்கிறது யாரு காத்திருப்பா சொல்லுங்க? லே செக்ரட்டரி. அவருக்கு இன்னும் எனக்கு என்ன சம்பளம் கிடைக்கும், இன்னும் நான் என்ன சம்பாதிக்கலாம், டீச்சரை டிரான்ஸ்பர் போடுவேன், அந்த டீச்சர் திரும்பவும் பழைய இடத்துக்கு போறதுக்கு எனக்கு இத்தனை லட்சம் கொடுத்தாலும் இந்த மாதிரி அவங்க மைண்ட் ஃபுல்லா அனுப்பியும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆனா ஆண்டோடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடியிருப்பை நம்ம பார்த்துக்கணும். 21வது வாசியம் வந்து படிக்க போகிறோம். பிலிப்பியர் 3:21, அவர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கபடியே தம்முடைய வல்லமையின் செயலிலேயே தம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு மறுரூபம் படுத்துவார். நம்முடைய டீச்சிங். அது என்ன டீச்சிங் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா யாக்கோபு 3வது அதிகாரம் 13 உங்களில் ஞானியும் விவேகமானோ அவன் ஞானத்தோடும் சாந்தத்தோடும் தன் கிரியிலே நல்ல நடக்கையை இப்படி நல்ல நடக்கிற காண்பிக்கிறவங்களுக்கு
ஆண்டவர் என்ன செய்வார் சொல்லுங்க? நமக்கு ஒரு 1000 வருட அரசாட்சி நான் கொடுத்திருக்காரு. அது எப்படி தெரியும்? டீச்சிங். போதகர்களால முடியும். போதகர்கள் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. போதகர் சொல்லிக் கொடுப்பார். உங்களுக்கு நல்லது, உண்மை மொத்தமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாயிரும். அநேகத்தில் உண்மையாது டீச்சர் சொல்லிக் கொடுப்பார். சொல்லிக் கொடுத்தா தான் அவர் போதகர். ஆனா அதற்கு ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆனா அந்த பந்தா பண்றவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சிலுவையை கழுத்துல மாட்டிருப்பாங்க. சிலுவையில் அறைய மாட்டாங்க. அது கோல்டு சிலுவையா இருக்கும். எல்லாரும் அதை பார்த்து, எப்பா இவரை மாதிரி ஒரு பரிசுத்தரை பார்க்கவே முடியாது. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது என்று நாங்கள் தியானிச்சோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.